ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை நான் மீண்டும் ஒரு விசை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை என்ன? தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 21வது வசனத்தை எடுத்தவரில் ஒருவர் வாசிக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. மாற்றுகிற தேவன் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. மாற்றுகிற தேவன். அரசியலில் கூட ஒரு மாற்றத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் மட்டும்தான் மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவர்தான் ராஜாக்களை தள்ளிட்டு ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சவுல் ராஜா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போன ஒரே காரணத்தினால அந்த சவுல் ராஜாவை ஆண்டவர் தள்ளிவிட்டு சாதாரணமாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு தாவீதை தேவன் அரியணையிலே கொண்டு போய் அமர்த்தினார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 13:22 அதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாற்றுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். அரசியலில் கூட ஒரு மாற்றத்தை நம்முடைய தேவனால் மட்டுமே மாற்ற முடியும். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை படைத்த கர்த்தர். சர்வ வல்லமை கொண்டு அவர் செயல்படுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, அரசியலிலே மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்திலையும் மாற்றத்தை கொண்டு வர தேவனாலே முடியும். அல்லேலூயா. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் மாற்றங்களை கொண்டு வர தேவனாலே முடியும். இன்றைக்கு ஒருவேளை இந்த வேளையில் கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா? உங்கள் கண்ணீரை மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, கவலையோடு கூட இருக்கிறீர்களோ? உங்கள் கவலைகளை மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அவர் காலங்களையும் சமயங்களையும் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் கவலைகளை மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நிந்தையோடு கூட இருக்கிறீர்களா? அவமானத்தோடு கூட இருக்கிறீர்களா? ஐயோ, இந்த குறிப்பிட்ட காரியத்தினால தலகுனிஞ்சு நான் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கண்ணீரின் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய நிந்தைகளையும் உங்கள் அவமானங்களையும் என் ஆண்டவர் மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ் காரியத்தில், உங்கள் பிள்ளைகளின் திருமண காரியத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நன்மையைக்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஆனால் அந்த காரியத்தில் ஒரு தடையை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தடைகளையும் நான் மாற்றுகிற தேவன். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து போகிறார். கவலைப்படாதிருங்கள். என்னென்ன மாற்றத்துக்கு எதிர்நோக்கி இந்த இடத்தில் நீங்கள் வந்திருப்பீர்களோ அந்த குறிப்பிட்ட காரியத்தில் இன்று ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை அவர் ஆசீர்வதித்து அவர் அனுப்ப போகிறார். கடன் பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். அந்த கடன் பிரச்சனைகளை
மாற்றக்கூடிய தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்களுடைய கடன் பிரச்சனை, வட்டி பிரச்சனைகளை அவர் முற்றிலுமாய் மாற்றி போடும்படிக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுவார். என் அன்புக்குரியவர்களே, ஐயா, இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த பிரச்சனையில் இருந்து என்னால் மீள முடியுமா? இந்த கோர்ட்டு கேஸில் இருந்து என்னால் மீள முடியுமா? இந்த குறிப்பிட்ட காரியத்தில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாற்றுகிற தேவன், உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஐயா, நித்தமும் மருத்துவமனை போகிறேன், வியாதிதான் என் வாழ்க்கை, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு வியாதிதான் என்று சொல்லி ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வியாதி பலவீனத்தையும் நான் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நோய்வாய்ப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களா? ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்களா? ஒரு மாற்றத்துக்காக எதிர்நோக்கி வந்திருக்கிறீர்களா? அது வியாதியாயிருக்கலாம், பலவீனமாயிருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எப்படிப்பட்ட தீராத நோயாக கூட இருக்கலாம், என் ஆண்டவர் மாற்றுகிறவர் அந்த வியாதி பலவீனங்களை எல்லாம் மாற்றி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பிரதர், என் குடும்பத்திலே ஒரு சாபம் இருக்கிறது, என்னுடைய குடும்பத்திலே தொண்டு தொட்டு அந்த சாபம் வந்து கொண்டிருக்கிறது என்று கூட நீங்கள் கண்ணீரோடு கூட இந்த வார்த்தையை கேட்கலாம். அந்த சாபத்தையும் என் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நம்முடைய நோய்களை அவர் சுமந்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை அவர் சுமந்திருக்கிறார், நம்முடைய சாபங்களை அவர் சுமந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஒரு துளி உங்கள் மேலே விழுந்துச்சுன்னா, உங்கள் குடும்பத்தில் விழுந்துச்சுன்னா, உங்கள் பிள்ளைங்க மேலே விழுந்துச்சுன்னா, அது எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் அந்த சாபமெல்லாம் மாறி போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 14:14 வாசித்து பாருங்கள். பக்தன் யோபு சொல்லும்போது சொல்லுகிறான், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறேன். How long? நான் எவ்வளவு காலங்கள் ஐயா காத்திருக்கிறது? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லையே, ஒரு ஆசீர்வாதமே இல்லையே, ஒரு நன்மையே இல்லையே, எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லையே என்று கூட ஒருவேளை நீங்கள் பக்தன் யோபுவை போல புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்விலேயும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். அவர் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களுடைய வேலையின் காரியத்தில், பிள்ளைகளின் திருமண காரியத்தில், என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, நீங்கள் செய்கிற தொழில் வியாபார காரியங்களில், ஒருவேளை உங்களுடைய வறுமையின் காரியங்களில், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், பயத்தின் மத்தியில், கலக்கத்தின் மத்தியில், என்னென்ன சூழ்நிலை மத்தியில் நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் மாற்றுகிறார். யாத்திராகமம் 7:20 பாருங்கள். ஆண்டவர் மோசே மூலமாக, ஆரோன் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர கடந்து போயிருந்தார். ஆனால் அந்த பார்வோன் விடவே இல்லை. அப்போ பாருங்க, கர்த்தர் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணினார். என் அன்பு பிள்ளைகளே, பைபிள் சொல்லுகிறது தண்ணீரை இரத்தமாய் மாற்றினாராம். பச்சை தண்ணியை இரத்தமாக மாற்றிட்டாரு. தேவனால் மட்டும்தான் அது நடைபெறும். என் அன்பு பிள்ளையே, எங்கெல்லாம் தண்ணி இருந்ததோ அங்கெல்லாம் இரத்தமாக மாறி போயிற்று. தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை படைத்த கர்த்தர், மாற்றுகிற தேவன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் அற்புதத்தை கானா ஒரு கல்யாண வீட்டில் தான் நிகழ்த்தினார். என்ன செய்தார்? சாதாரண பச்சை தண்ணி, என் அன்பு தேவப்பிள்ளையே, அந்த பச்சை தண்ணியை ருசி உள்ள திராட்சரசமாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். என் அன்புக்குரியவர்களே, அந்த தண்ணியினுடைய நிறத்தை கூட ஆண்டவர் மாற்றிவிட்டார். வெள்ளை கலரில் தண்ணி இருந்தது, ஆனால் பாருங்க, நல்ல திராட்சரச கலரில் ஆண்டவர் அதனுடைய நிறத்தை கூட மாற்றி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர் மாற்றுகிற தேவனுங்க.
அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவனால் எல்லாம் கூடும். இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை கட்டாயம் செய்வார். முதலாவதாக ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதன் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முதல் காரியம், மாற்றுகிற தேவன் உங்களுடைய வாழ்வில் இருக்கிற துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார். இன்றைக்கு இந்த நேரத்தில் துக்கத்தோடு கடந்து வந்திருக்கிறீர்களா? கண்ணீரோடு கூட கடந்து வந்திருக்கிறீர்களா? உங்களுடைய துக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த துக்கத்தை இன்றைக்கு அவர் மாற்றுவார். இன்றைக்கு மாற்றுவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யாபேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அந்த மனிதனுக்கு அவனுடைய தாய் ஏன் அந்த பெயரை வைத்தார்களாம்? ஐயோ, நான் அவனை துக்கத்தோடு கூட பெற்றேன், அவனை நான் துக்கத்தோடு கூட பெற்றேன், ஆகினால் அவனுக்கு யாபேஸ் என்று சொல்லி பெயர் வைத்தார்களாம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் ஒருவேளை நீங்களும் ஏதோ பலவிதமான துக்கத்தின் நடுவில் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். இந்த பைபிள் சொல்லுகிறது, அந்த யாபேசை தன் சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தாரா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, துக்கத்தின் மத்தியில் பிறந்த யாபேஸ் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் திகழத்தக்கதாக தன் சகோதரர் எல்லாரை காட்டிலும் மேன்மை உள்ளவனாக தேவன் அவனை மாற்றினார். இன்று என் அன்பு பிள்ளைகளே, உங்களையும் அவர் அப்படி செய்வார். உங்களையும் அவர் வாழ வைப்பார். எரேமியா 31:13 சொல்லுகிறது, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன், அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இன்றைக்கு இந்த இடத்துல துக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? ஐயா, என் குடும்பத்தில் இந்த மாதிரி காரியம், என் கணவன் நிமித்தமாய், பிள்ளைகள் நிமித்தமாய், என்னுடைய பிஸ்னஸ் நிமித்தமாய், என் படிப்பின் நிமித்தமாய், இந்த குறிப்பிட்ட காரியத்தின் நிமித்தமாய் நான் துக்கத்தோடு வந்திருக்கிறேன். என் அன்பு என்னுடைய பிள்ளையே, என் துக்கம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு தெரியும்? என் அன்புக்குரியவர்களே, நம் ஏசப்பாவுக்கு எல்லாம் தெரியும். ஏசப்பாவுக்கு தெரியும். உங்களுடைய துக்கம் அவருக்கு தெரியும். உங்களுடைய வாழ்வில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் அவருக்கு தெரியும். அவர் உங்களுடைய துக்கங்களை எல்லாம் மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். வேதத்தில் துக்கத்தோடு கூட இருந்த ஒரு பெண்மணியை குறித்து உங்களுக்கு நான் சொல்லட்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வாசித்து பாருங்கள். அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது, ஆனால் ஒரு குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லாது இருந்தது. இந்த அன்னாளுடைய கணவர் எல்கானா மிகவும் கட்டிக்காரர். அந்த எல்கானா சொல்லுகிறார், அன்னாள், நீ ஏன் துக்கத்தோடு கூட இருக்கிறாய்? ஏன் நீ அழுது கொண்டிருக்கிறாய்? ஏன் சாப்பாட்டை வெறுத்து ஒதுக்கி தள்ளி வைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? பாரனால் 10 பிள்ளைகளுக்கு நான் சமம் அல்லவா? 10 பிள்ளைகளுக்கு நான் சமம் அல்லவா? என்னை பார், ஆறுதல் அடைந்து கொள் என்று சொல்லி கூறினான். ஒரு மனிதனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு ஆறுதலை கொண்டு வரவே வராது. ஐயோ, தன் கணவர் சொன்னார் என்று சொல்லி ஆறுதல் அடைந்து அன்னால் இருந்து விடவில்லை. ஒரு காரியம் செய்தாங்க. என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு, என் தேவன் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துக்கு வந்தாங்க. தேவனுடைய பாதபடிக்கு வந்தாங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தாங்க. அங்கேதானே கண்ணீரோடு கூட ஜெபிச்சாங்க. ஆண்டவரே, நான் துக்கத்தின் மத்தியில் கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய சக்கலத்தை என்னை நிந்தையினால், அவமானத்தினால் பரியாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லி, அப்பா, என் கண்ணீரை பாருங்க, என் துக்கத்தை பாருங்க, எனக்கு ஒரு குழந்தையை தாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாங்க. நீங்கள் அப்படி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால்
அந்த பிள்ளைய உம்முடைய ஊழியத்துக்கு நான் கொடுப்பேன்ப்பா, உங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு நான் கொடுப்பேன்ப்பா, தலை பிள்ளை கத்தருக்குரியது, அந்த பிள்ளைய நான் கத்தருக்கு கொடுத்துருவேன்ப்பா, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க, இந்த வயிற்றில் ஒரு புழு பூச்சை கொடுங்கப்பா என்று சொல்லி அவள் மிகவும் அழுதாள். இந்த பைபிள் சொல்லுகிறது அழுதாள் என்று சொல்லவில்லை, மிகவும் அழுதாள், மிகவும் அழுதாள். அழுததோடு மாத்திரமல்ல, ஒரு பொருத்தனையும் பண்ணி போனாள். ஆண்டவரே, இந்த பிள்ளைய நான் உமக்கு நீ கொடுத்துறேன் சொல்லி தேவனுக்கு உகந்த ஒரு பொருத்தனையை பண்ணிட்டு போனாங்க. இந்த பைபிள் சொல்லுகிறது, பின்பு அன்னாள் துக்கமுகமாகவே இருக்கவில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய மனபாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு பின்பு அதை குறித்து கவலையே படலை. சர்வ வல்லமை படைத்த கர்த்தர்கிட்ட என்னுடைய மனபாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டேன், என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தெய்வத்தினிடத்தில் என்னுடைய கஷ்டத்தை சொல்லிட்டேன், அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவே இல்லை. இந்த பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார், அவள் வேண்டிக் கொண்ட பிரகாரமாக அவள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாக ஒரு அழகிய ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். ஒரு குட்டி சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். கொடுத்து கர்த்தர் டெஸ்ட் பண்ணினார். என்ன பண்ணினார்? இந்த பிள்ளையை கர்த்தருக்கு கொடுக்கிறாளா இல்லையா என்று சொல்லி கேட்ட பிரகாரம் ஆண் பிள்ளையை கொடுத்தார். என் அன்பு பிள்ளையே, அந்த குறிப்பிட்ட நாளில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் அந்த பிள்ளையை விட்டுட்டாங்க அந்த அன்னாள். இந்த பைபிள் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். 3 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் கொடுத்து சம்பூரணமாய் ஆசீர்வதித்தார். அவருடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றினார். ஒரு பிள்ளைக்கு நாதி இல்லாத அன்னாளுக்கு, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது மொத்தம் 6 பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். எவ்வளோ பெரிய காரியம்! உங்களுக்கும் அவர் அப்படி செய்வார். உங்களுடைய நிந்தையை மாற்றுவார், உங்கள் அவமானத்தை மாற்றுவார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட காரியத்தில் நான் துக்கத்தோடு இருக்கிறேன். அன்னால் குழந்தைன்னு துக்கத்தோடு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன காரியம் இல்லைன்னு துக்கத்தோடு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை ஆண்டவரே, ஒரு வாடகை வீட்டில் இருந்து என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு சொந்த வீட்டை கட்டி தாங்கன்னு சொல்லி கூட நீங்கள் கேளுங்க. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவா. எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லாண்டவரே, நல்ல ஒரு வருமானம் இல்லாண்டவரே, எங்களுடைய கைகளை பலப்படுத்துங்கன்னு சொல்லி இன்னைக்கு கேளுங்க. கர்த்தர் உங்களுடைய கைகளை பலப்படுத்துவா, நல்ல தொழிலை தருவா, நல்ல வியாபாரத்தை தருவா. படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை எனக்கு இல்லையே என்று கூட நீங்கள் துக்கத்தோடு கூட இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய மன பாரங்களெல்லாம் இறக்கி வைங்க, உங்கள் துக்கத்தெல்லாம் இறக்கி வைங்க. அவர் கிருபையாக இறங்கி வருவார், உங்களை தொடுவார், உங்கள் துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார். அல்லேலூயா! தெரிந்த ஒரு பாடல் ஒன்றை நாம் பாடப்போகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த பாடலை படிக்கும்போதே நீங்கள் கரங்களை தட்டி, ஏசப்பா, இந்த காரியத்தில் நான் துக்கத்தோடு வந்திருக்கிறேன், இந்த காரியம், இந்த குறிப்பிட்ட காரியம் என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. அது என்ன தேவையாக இருந்தாலும் சரி, அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கரங்களை தட்டி, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள்
ஏமன் துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எல்லாம் மறைந்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற தேவன். உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவது காரியம் பாருங்கள் என் அன்புக்குரியவர்களே, ஏசாயா 35:1 வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 35:1 வாசிக்க கேட்போம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவலி கலித்து புஷ்பத்தை போல செழிக்கும். என் அன்புக்குரியவர்களே, இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்வில், உங்கள் பிசினஸில், உங்களுடைய கைகளின் பிரயாசங்களில் காணப்படுகிற வனாந்தரங்களை எல்லாம் நான் செழிப்பாக மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வனாந்தரமான பாதையில் போயிட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் வனாந்தரமான சூழ்நிலையாக காணப்படுகிறதா? என் அன்பு பிள்ளையே, அது என்னைக்கு நிரந்தரம் கிடையாது. பைபிள் சொல்லுகிறது கொஞ்ச கால பாடுகள், கொஞ்ச கால பாடுகள். பைபிள் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 29:17 இன்னும் கொஞ்ச காலத்தில் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். இன்னும் கொஞ்ச காலத்தில். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வனாந்தரமான வாழ்க்கை வாழலாம். ஐயா, என் கையில் ஒரு 100 ரூபாய் பணம் இல்லை, ஐயோ இந்த காரியத்தை பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கிறதுக்கு என்னால் முடியவில்லை, வறுமையின் மத்தியில் கடந்து போகிறேன் என்று ஒருவேளை கண்ணீர் வடிக்கலாம். அது நிரந்தரம் அல்ல பிரியமானவர்களே. இந்த பைபிள் சொல்லுகிறது, உங்களுடைய வனாந்தரங்களை எல்லாம் என் தெய்வம் செழிப்பாக மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கவலைப்படாதிருங்கள். இன்று கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். அந்த வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றப் போகிறார். நம்பிக்கையோடு கூட இருங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வனாந்தரத்தின் பாதையில் கடந்து போனாலும் சரி, ஆண்டவரே அந்த வனாந்தரத்தை எனக்கு செழிப்பாக மாற்றி கொடுங்கன்னு சொல்லி சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நேராக கூட்டிட்டு போனார். ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க. அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வனாந்தரத்தின் பாதையில் கொண்டு போனார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வனாந்தர பாதையில் போகிறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, இதற்கு பின்பு நமக்கு ஒரு செழிப்பு காத்திருக்கிறது, இதற்கு பின்பு ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது, இதற்கு பின்பு ஒரு நன்மை காத்திருக்கிறது. இன்னைக்கு நீ அழுகையின் பள்ளத்தாக்கில் கடந்து போகலாம், வனாந்தரத்தின் பாதையில் கடந்து போகலாம். மகனே மகளே, உன்னை தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார், நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இந்த பைபிள் சொல்லுகிறது, அவர் வனாந்தரங்களை அவர் செழிப்பாய் மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறாரா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வனாந்தரம் இருக்கிறதோ அந்த வனாந்தரத்தை
ஆண்டவரே மாற்றித்தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி நீங்க கதறுங்க. ஏசாயா 55:3, கேளுங்கள் உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் வனாந்தரமாக இருக்கிறதப்பா, வனாந்தரமாக இருக்கிறதப்பா, ஒரு செழிப்புள்ள காலத்தை தாரும் ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு கேளுங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஒரு காலேப் என்று சொல்லக்கூடிய தகப்பன் தன்னுடைய அன்பான அருமையான மகள் அக்சாலுக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கொடுத்தாரா? இன்றைக்கு உங்கள் வாழ்விலையும் ஆண்டவர் அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தருவார். அப்படிப்பட்ட மேன்மையின் வாழ்வை தருவார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் வாயை திறந்து கேட்டு பாருங்கள். ஏசப்பா, எனக்கு இந்த குறிப்பிட்ட நன்மையை தாங்கப்பா, எனக்கு இந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை கேளுங்கப்பா. என் அன்புக்குரியவர்களே, நம்ம இன்னும் தரித்திரத்தில் இருக்கணும்னு கர்த்தர் விரும்பல, இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கணும்னு விரும்பல, இன்னும் ஏழ்மையிலேயே இருக்கணும்னு விரும்பல. பைபிள் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியம். இஸ்ரவேல் நல்லா இருக்கணும், இஸ்ரவேல் வேறுபட்டு காணப்படணும், இஸ்ரவேல் தேவனுக்கு சாட்சியாக இருக்கணும், அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆகையினால்தான் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவங்களுடைய கூக்குரலை கேட்டு பாலும் தேனை ஓடுற தேசத்துக்கு அவங்கள வழி நடத்திட்டு வந்தார். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, உங்களுக்கும் அந்த வாழ்வை தருவார், அந்த ஆசீர்வாதங்களை தருவார். உங்களுடைய வாழ்வில் இருக்கிற வனாந்தரங்களை செழிப்பாய் மாற்றுவார். யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் என்ன கேட்டாலும் செய்வேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்து கேளுங்கள். ஏசப்பா, எங்கள் குடும்பத்தில் ஒரு வனாந்தரம் இருக்கிறது. ஐயோ, எங்களுடைய வருமானமே இல்லை, என் கணவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் டாஸ்மார்க்குக்கு தான் போகுது, தீய வழிக்கு தான் போகுது. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுடைய நெருக்கங்களை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. எங்கள் வாழ்வில் இருக்கிற வனாந்தரத்தை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. ஒரு செழிப்பை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, இன்னைக்கு ஆசீர்வதிப்பா. உங்கள் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் உங்களை வழி நடத்துவா. இன்றைக்கு உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வேலை இல்லாமல் ஒரு வேலை இருக்கலாம். கர்த்தர் நல்ல வேலையை கொடுத்துட்டாருன்னா போதும், கர்த்தர் செழிப்பு கொடுத்துருவாரு, செழிப்பு கொடுத்துருவாரு. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, பக்தன் சொல்லும்போது சொல்லுகிறான், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், இது ஒரு செழிப்பான தேசத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. தீயும் தண்ணீரையும் கடந்து வர்றீங்களா? உங்களுக்கு ஒரு செழிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அவர் மாற்றுகிற தேவன், அவர் மாற்றுகிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற என்ன வனாந்தரமாக இருந்தாலும் சரி, அந்த வனாந்தரங்களை எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செழிப்பாக மாற்றுவார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் ஒரு செழிப்பை அவர் கொடுக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்திலெல்லாம் ஒரு வனாந்தரத்தை உணர்றீங்களோ, இன்னைக்கு ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா, ஏசப்பா, அந்த வனாந்தரத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இருக்கிற அந்த வனாந்தரத்தை எடுத்து போடுங்க. ஒரே ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்துட்டுனா போதுங்க, ஒரே ஒரு மழை. என் அன்பு பிள்ளையே, பாருங்க, இந்த பூமி வறண்டு போய் இருக்கிறோம், வனாந்தரமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு மழை அடித்த உடனே எங்கே இருந்து தான் அந்த புல்லு பூண்டெல்லாம் முளைக்குதோ தெரியல, பச்சை பசேரி மாறிடும். அதே போல தான் ஒரே ஒரு ஆசீர்வாதமான மழை உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைங்க மேலே, உங்கள் கைகளின் பிரயாசத்தில் மழை பெய்துட்டுனா போதுங்க, செழிப்பை நீங்கள் பார்த்துடலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே, ஆசீர்வாதமான மழையை எங்கள் குடும்பத்தில் ஊற்றுங்கப்பா, எங்கள் வனாந்தரம் செழிப்பாய் மாறுகிறதற்கு ஒரு ஆசீர்வாதமான மழையை இன்னைக்கு எங்கள் மேலே பெய்ய பண்ணுங்கப்பா சொல்லி கேளுங்க. அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலை படிக்கும்போது கூட சொல்லுங்க, என் வாழ்க்கையும் ஒரு வனாந்தரம் தான் சுவாமி, வனாந்தரம் தான் சுவாமி, ஆண்டவரே இந்த வனாந்தரத்தை மாற்றுங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் நிச்சயம் அந்த வனாந்தரத்தை மாற்றுவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வருகிற வனாந்தரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். இன்னைக்கு அந்த முற்றுப்புள்ளியை வைப்பார்.
இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஆண்டவரே, இந்த வனாந்தரத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்லுவீங்களா? தெரிந்த ஒரு பாடல் தான். கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமா பாடலை படிக்கலாம். பாடல் படிக்கும் போதே நீங்க ஜெபிக்கணும், ஏசப்பாட்டை கேட்கணும். இந்த பாட்டை படிக்கும் போதே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த வனாந்தரத்தை மாத்திரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் மாறாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் மாறாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் மாறும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாம் மாறும். மாறும், எல்லாம் மாறும். உம்மாலே தான் எல்லாம் மாறும். கரங்களை தட்டி மாறும், எல்லாம் மாறும். உம்மாலே தான் எல்லாம் மாறும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் மாறும். மாறும், எல்லாம் மாறும். உம்மாலே தான் எல்லாம் மாறும். மாறும், எல்லாம் மாறும். மாறும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் மாறாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் மாறாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் மாறும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் மாறும். மாறும். சொல்லுங்க. glory. மாறும், எல்லாம் மாறும். உம்மாலே தான் எல்லாம் மாறும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். glory to God. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் மாறாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் மாறாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் மாறும். அல்லேலூயா. மாறும், எல்லாம் மாறும். ஆமென்.
வனாந்தரங்கள் மாறுகிறது. உங்கள் வாழ்வில் இருக்கிற வனாந்தரம் செழிப்பாய் மாறுகிறது. கரங்களை தட்டி தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்றீங்க. இன்றைக்கு அந்த வனாந்தரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் தொழிலை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, உன் கண்ணீருக்கு பலன் வருகிறது. பெற்றுக்கொள். Thank you wonderful Jesus. Thank you mighty Jesus. உடைய வல்லமை இறங்குவதாக. என்னென்ன வனாந்தரம் ஆண்டவரே, பொத்தலான பையன் அனுபவங்களை மாற்றும். ஆண்டவரே, தரித்திரத்தை மாற்றும், வறுமையை மாற்றும், கடன் பிரச்சனையை மாற்றும், வட்டி பிரச்சனையை மாற்றும். உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நீட்டினதற்காய் நன்றி, தொட்டதற்காய் நன்றி. இப்பொழுதே உம்முடைய நன்மையை பெற்றுக் கொள்வார்களாக. வனாந்தரம் செழிப்பாய் மாறுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற ஒரு தேவன். நம்முடைய வாழ்வில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரங்களை செழிப்பா மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகமங்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22 இருந்து 25 வரைக்குள்ள வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, கசந்த மாறாவ மதுரமாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கசந்து போன உள்ளத்தோடு வந்திருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் நான் ஏன் தான் பிறந்தேனோ, ஏன் தான் இந்த உலகத்தில் வாழ்றேனோ, வாழ்றதை விட சாகிறது நல்லது என்று மனசலிப்போடு கூட கசந்து போன உள்ளத்தோடு வந்திருக்கிறீர்களா? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? என் அன்புக்குரியவர்களே, பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்வில் இருக்கிற கசந்த மாறாவ ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவாராம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியில கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? மோசே மூலமாக, ஆரோன் மூலமாக பார்வோனுடைய கையிலிருந்து பிடுங்கிட்டு வந்த மாதிரி கொண்டு வந்தார். வெளியில கொண்டு வந்து பைபிள் சொல்லுகிறது, காலையில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பமாக இருந்தாராம். அல்லேலூயா. பிள்ளைங்க மேல எந்த வெயில் படாதபடிக்கு ஒரு மேகஸ்தம்பமாக இருந்து வெளிச்சத்தில் அவங்கள நடத்தினாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இரவு நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி நடத்தினார் தெரியுமா? அக்னி ஸ்தம்பத்தில் கர்த்தர் அவங்கள வழி நடத்தினாரு. அல்லேலூயா. என் அன்பு தேவப்பிள்ளையே, அக்னி ஸ்தம்பத்தில் அவங்கள வழி நடத்தினார். அவங்க இருளின் பாதையை காணாதபடிக்கு வெளிச்சத்திலேயே அவங்கள கொண்டு வந்தாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னால எண்ணற்ற அற்புதங்கள், எண்ணற்ற அதிசயங்களை ஆண்டவர் நிகழ்த்தி கொண்டே வந்தார். தம்மை தெய்வம் என்பதை நிரூபித்துக் கொண்டே ஜனங்கள் புரியும்படிக்கு செய்து கொண்டே வந்தார். என்றாலும் தெய்வத்தை அவர்கள் அறியவில்லை, தெய்வத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு கட்டத்திலையும் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறவங்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் என்னதான் ஆசீர்வதிச்சாலும் அவர் எங்கே ஆசீர்வதிக்கிறாரு, அவர் எங்கே இருக்கிறாரு என்று முறுமுறுக்கிற மக்கள் அதிகம் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ அற்புதங்களை பெற்றுக்கிட்டா கூட ஆண்டவர் முறுமுறுத்தாங்க. அப்படி அநேக காரியங்கள். என் அன்பு பிள்ளைகள், அவங்க சூர் என்று சொல்லக்கூடிய ஒரு வனாந்தரமான பாதையில் வழி நடத்தப்பட்டாங்க. அப்போதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேட்ட போய் சொன்னாங்க, மோசே மோசே, எங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்கு மோசே, குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி வேணும் மோசே, நீ ஏதோ பாலு தேனு ஓடுற தேசம் அது இதுன்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்துட்ட, பரவாயில்ல, ஆனால் இப்போ நாங்கள் இந்த வனாந்தர பாதையில் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் இருக்கிறோம் மோசே, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் மோசே, சாகிறதுக்கு இடமே இல்லைன்னு நினைச்சா
எங்களை இங்கே கூட்டிட்டு வந்த? ஏன் எங்களை கூட்டிட்டு வந்த? நாங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தால் கூட நேரத்துக்கு நேரம் நல்லா தண்ணியை குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தானையா இருந்தோம். எங்களை ஏன் நீ கூட்டிட்டு வந்த? பாலும் தேனும் ஓடுற தேசத்தை நாங்கள் உன்ட்ட ஏதாவது கேட்டோமா என்றெல்லாம் முரட்டாட்டமாக பேசுனாங்க. அப்போ தான் மோசே சொன்னார், இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஓ, பாலும் தேனும் ஓடுற தேசத்தையே கர்த்தர் நமக்கு தர போறாரு. அதை நம்ம சுதந்திரிக்க போறோம். ஆகையினால நீங்க வாங்க, பொறுமையா வாங்க என்று முரட்டாட்டம் உள்ள துணிகரம் உள்ள அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பக்தன் மோசே அரவணைச்சு கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அப்படி அவங்க போயிட்டு இருக்கிற போது மாறா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த மாறாங்கிற இடத்துல தாகத்தின் நிமித்தமாக நாவரண்டு போய் கொஞ்சம் டென்ஷன்ல பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மோசைக்கு என்ன பண்ணனியே ஒன்றும் தெரியல. என் அன்பு தேவப்பிள்ளையே, அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த மாறாங்கிற இடத்துல ஒரு துறவை ஜனங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அந்த மாறாவில் தண்ணி இருக்கிறத கண்ட உடனே ஓட்டமா ஓடுனாங்க. வேகமா போய் அந்த தண்ணியை அள்ளி வாயில வச்சா அது மகா கசப்பா இருந்தது. மிகவும் கசப்பு, வாயில வைக்கவே முடியல. இப்ப ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். நேரே மோசேட்ட வந்தாங்க. கண்ணா பின்னா நீ கத்த ஆரம்பிச்சாங்க. என்ன நீ இப்படியெல்லாம் எங்களை கூட்டிட்டு வந்து எங்களை சித்திரவதைப்படுத்துற? எங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லையே, இந்த தண்ணியை கூட பாரு கசந்து போய் இருக்குது, இதை நாங்க குடிக்க முடியுமா என்றெல்லாம் ஆக்ரோஷமா பேசினாங்க. அப்போதான் ஆண்டவரை நோக்கி மோசே முறையிட்டார். ஆண்டவரே, நானா இவங்களை பெத்த? ஆண்டவரே, எனக்கு விரோதமா எவ்வளவோ முறையிடுறாங்க, உங்களுக்கு விரோதமா எவ்வளவோ முறையிடுறாங்க. இந்த ஜனங்களை என்னால இனி நடத்த முடியாது ஆண்டவரே. என்ன கொன்னு வேணா போட்டுருங்க ஆண்டவரே, நான் செத்து வேணா போயிடுறேன் ஆண்டவரே. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இனி என்னால் நடத்தவே முடியாது. அப்போதான் ஆண்டவர் சொன்னா, நீ டென்ஷன் ஆகாத மோசே, நீ டென்ஷன் ஆகாத. அதோ பார், அந்த மரத்தின் கிளையை வெட்டி அதை தூக்கி உள்ள போடு நீ கத்த சொன்ன. ஏன் எதுக்கு ஒண்ணுமே கேட்கல மோசே. ஆண்டவர் சொன்னா அதுல ஒரு காரியம் இருக்கும். வேகமா போனாரு, அந்த மரத்தின் கிளைகளை வெட்டிட்டு வந்து அந்த துறவுல தூக்கி போட்டாரு. என்ன ஆச்சரியம், கசந்த மாறா மதுரமாய் மாறிற்று. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என் தேவன் கசந்த மாறாவ மதுரமாய் மாற்றுகிற கர்த்தர். இன்னைக்கு கசந்து போன உள்ளத்தோடு வந்திருக்கிறீர்களா? ஐயோ, எனக்கு இந்த நன்மை இல்லையே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கலையே என்று உள்ளம் உடைந்து வந்திருக்கிறீர்களா? கசந்து போய் வந்திருக்கிறீர்களா? என் அன்பு மகளே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், அந்த கசந்த மாறாவத்தான் நான் மதுரமா மாத்துவேன். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. உன் வாழ்க்கை கசந்து போயிட்டுன்னு சொன்னா உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது நீ அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவுல அந்த கசந்த மாறாவ என் ஆண்டவர் மதுரமாக மாற்றினார். ஆமென், ஆமென். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த கசந்த மாறாவ மதுரமா மாற்றுறதுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அல்லேலூயா. அந்த மரத்தை வெட்டி அதை கொண்டு வந்து போடுன்னு சொன்னார். இன்னைக்கு வாழ்ற உங்களுக்கும் எனக்கும், இஸ்ரவேலராகிய உங்களுக்கும் எனக்கும், என் அன்பு பிள்ளையே, ஆண்டவர் ஏற்கனவே வெட்டப்பட்ட ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அதுதான் சிலுவை, அதுதான் சிலுவை. உங்களுக்காக எனக்காக கசந்த காடியை ருசி பார்த்த சிலுவை. இன்னைக்கு யாராயிருந்தாலும் சரி, அந்த சிலுவை முன்னால கையெடுத்து கும்பிட்டு, ஏசப்பா என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கசந்த மாறாவை மாத்துங்கன்னு சொன்னா ஆண்டவர் உடனே இறங்கிடுவார், உடனே இறங்கிடுவார், உடனே அற்புதம் செய்வார். இன்று உங்களுடைய வாழ்விலையும் என்னென்ன கசந்த மாறா மத்தியில் வந்திருந்தாலும் இன்னைக்கு அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க, ஏசப்பாவை நோக்கி பாருங்க. ஏசப்பா, எனக்காக நீர் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டீர், எனக்காக கசந்த காடிய நீர் ருசி பார்த்தீர் ஆண்டவரே. கசப்புன்னா ஆண்டவருக்கு தெரியுமா?
நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, இன்னைக்கு தயவு செய்து என் வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிற இந்த கசந்த மாறாவை நீங்கள் மதுரமாக மாற்றுங்கன்னு சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் இறங்கி வருவார், உங்களை தொடுவார், உங்கள் வாழ்வில் இருக்கிற கசந்த மாறாவை அவர் மதுரமாய் மாற்றப் போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. வேதத்தில் ரூத் என்று சொல்லி நகோமி என்று சொல்லி ஒரு அருமையான அம்மாவை குறித்து ரூத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19-20 நீங்கள் வாசி பாருங்க. அந்த நகோமி அம்மாவுக்கு பெத்லகேம் என்று சொல்லக்கூடிய ஒரு சொந்த ஊராக இருந்தது. கர்த்தர் அவங்களுக்கு நல்ல கணவரை கொடுத்திருந்தார். 2 சிங்கக்குட்டி மாதிரி ஆண் பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் பாருங்கள், அந்த பெத்லகேமில் ஒரு பெரிய பஞ்சம் ஒன்று வந்து விட்டது. அந்த பெரிய பஞ்சம் வந்த உடனே இந்த நகோமி அம்மா ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க. ஐயோ, நம்ம இந்த பஞ்சத்தில் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புருஷனையும் தன்னுடைய 2 வாலிப பையங்களையும் கூட்டிட்டு ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு நேராக போயிடுறாங்க. அங்கே போய் வாழ்ந்துக்கிடுவோம், உயிர் தப்பிக்கிடுவோம் சொல்லிட்டு. என் அன்பு தேவப்பிள்ளையே, பஞ்சத்துக்கு பயந்து இந்த நகோமி அம்மா தன்னுடைய புருஷனையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு அந்த குறிப்பிட்ட பட்டணத்துக்கு போன இடத்துல பெரிய பரிதாபம், அந்த கணவர் இறந்து போயிட்டார். கணவர் இறந்து போயிட்டார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அந்த ரூத்தினுடைய அந்த நகோமி அம்மாவுடைய வாழ்வில் ஒரு கசந்தமாரா தன்னுடைய அன்பு கணவரை இழந்துட்டாங்க. ஆகையினால உள்ளம் உடைந்து போனாங்க. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போன போது ஒரு அருமையான ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு எல்லாம் என் கணவர் தான் பிரதர், நான் கடைக்கு கூட ஒரு நாளும் போனது கிடையாது, அவ்வளோ பிரியமாக என்னை நேசிப்பாங்க. ஆனால் திடீரென்று இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பின்பு ஒரு புறாவை எடுத்து பறக்க விட்டா, ஒரு ரெக்கையை வெட்டிட்டு பறக்க விட்டா எப்படி இருக்குமோ அதே போல் நான் தத்தளித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாங்க. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, ஒரு ரெக்கையை வைத்து அடித்து பறக்க முடியாது. அதே போல தான் என்னுடைய வாழ்க்கை. என் அன்பு கணவரை இழந்து விட்டேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்தாங்க. என் அன்புக்குரியவர்களே, அதுதான் இந்த நகோமி அம்மா வாழ்விலேயும் நடைபெற்றது. உடைய வாழ்க்கை கசந்த ஒரு வாழ்க்கையாக மாறி போனது. நாட்கள் கடந்தது. அந்த அம்மா அந்த ஊரில் போய் அருமையான 2 பிள்ளைங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. நல்ல பிள்ளைங்களை பார்த்து திருமணம் செய்து வச்சாங்க. என்ன ஒரு பெரிய அநியாயம் பாருங்க, அந்த 2 திருமணமான பிள்ளைங்களும் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த 2 பிள்ளைங்க தான், கணவர் இறந்துட்டாரு, இப்போ பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. கசந்த வாழ்க்கை, மிகவும் கசப்பு. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையை, உள்ளம் உடைந்து இந்த நகோமி அம்மா இருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஐடியா வருது, இந்த பட்டணத்துக்கு வந்து நம்ம எல்லாம் இழந்து போயிட்டோம், நம்ம வாழ்க்கையும் கசந்து போயிட்டது, நம்ம சொந்த ஊருக்கு போயிடுவோம், பெத்லகேமுக்கு போயிடுவோம் என்று சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்போ தான் மருமகள்மார்களை பார்த்து சொல்கிறாங்க, எம்மாடி நீங்கள் யாரையாவது திருமணம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கோங்க, நான் என் சொந்த ஊருக்கு போகிறேன். மூத்த மருமக சரின்னு சொல்லி போயிடுறா. ஆனால் ஒரு மருமக ரூத்து மட்டும், இல்லை மாமி, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நான் வருவேன், நீங்கள் யார் தெய்வம் வணங்குறீங்களோ அவங்கள நானும் வணங்குவேன், உங்களுக்கு யார் சொந்தமோ அவங்க தான் எனக்கு சொந்தம் அப்படின்னு இந்த நகோமி அம்மாவை பிடிச்சுக்கிட்டாங்க. ஆக 2 பேரும் சேர்ந்து சில காலங்கள் கழித்து அந்த சொந்த ஊருக்கு வராங்க. எங்கே வராங்க? பெத்லகேமுக்கு வராங்க. அந்த பெத்லகேம் ஊரார் தூரத்தில் பார்க்குறாங்க, இது நகோமி மாதிரி இருக்குதே, இது நகோமி மாதிரி இருக்குதே என்று சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு, நகோமி நீ நல்லா இருக்கிறியா, நகோமி நீ நல்லா இருக்கியா, உன் கணவரை எங்க, உனக்கு 2 பையங்க உண்டு, பையங்களை எங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்குமே, அவங்க மனைவிமார்களை எங்க, பேர பிள்ளைங்களை எங்க, நகோமி என்று எல்லாரும் அன்போடு கூட
ஓட்டமா ஓடி வந்து அவளை விசாரிக்கிறாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நகோமி என்றால் பிரியமானவள் என்று அர்த்தமாம். பிரியமானவளே, நகோமியே என்று சொல்லி எல்லாரும் விசாரிக்கிறாங்க. அப்போதான் இந்த நகோமி சொல்றாங்க, என்னை தயவு செய்து நகோமின்னு அழைக்காதீங்க, பிரியமானவளேன்னு அழைக்காதீங்க, என்னை கூப்பிடுறதா இருந்தா மாறான்னு கூப்பிடுங்க. என் வாழ்க்கை ஒரு கசந்த வாழ்க்கை, எல்லாம் இழந்து போயிட்டேன். என் அன்பு கணவரை இழந்து விட்டேன், என் அன்பு பிள்ளைகள் 2 பேரை நான் இழந்து விட்டேன், என் உடைமைகளை எல்லாம் இழந்து விட்டேன். இன்னைக்கு நான் தனிப்பட வந்திருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிறேன், ஆதரவே இல்லாமல் வந்திருக்கிறேன், அனாதையாய் நான் வந்திருக்கிறேன். என்னை யாரும் தயவு செய்து நீங்க நகோமின்னு கூப்பிடாதீங்க, பிரியமானவள் நீ கூப்பிடாதீங்க, மாறான்னு கூப்பிடுங்க. மகா கசப்பு. இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நீங்களும் கூட அந்த பாதையில் கடந்து வந்திருக்கலாம், அந்த பாதையில் கடந்து வந்திருக்கலாம். அந்த கசந்த மாறா இந்த நகோமி வாழ்வில் ஆண்டவர் எப்படி மதுரமான வாழ்வை கொடுத்தா தெரியுமா? இந்த பெத்லகேமுக்கு வரும்போது இந்த நகோமியும் ரூத்தையும் ஆதரிக்கிறதற்கு போவாஸ் என்று ஒரு மனிதனை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தார். அந்த போவாஸ் தங்க இடம் கொடுத்து, என் அன்பு தேவ பிள்ளையே பாருங்க, ரூத்து போன போது அவனுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணி உணவுகள் எல்லாம் கொடுத்து அனுப்பினாள். நகோமி நிமித்தமாக ரூத்தை நேசித்து அன்பு கூர்ந்து நகோமிக்கு வேண்டிய உணவை அள்ளி கொடுத்து அனுப்பினான். நாட்கள் கடந்தது, இந்த கசந்த மாறா மதுரமாய் மாற ஆரம்பித்தது. கசந்த மாறா அவளுடைய வாழ்க்கையில் மதுரமாய் மாற ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் ஒரே கவலை, இந்த ரூத் என்ன நம்பி வந்துட்டால, இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுமே என்ற ஒரு பெரிய பேடன், ஒரு பெரிய பொறுப்பு. என் அன்பு பிள்ளையை, நாட்கள் கடந்தது. அந்த போவாசு இந்த ரூத்தை திருமணம் செய்து கொண்டான். இந்த உள்ளத்தில் இருந்த அந்த கசந்த மாறா அப்படியே மதுரமா மாறிட்டு நாட்கள் கடந்தது. அந்த அருமையான ரூத் போவாசுக்கும் ஒரு நல்ல ஒரு குழந்தை ஒன்று பிறந்தது. அந்த குழந்தையை கொண்டு வந்து, மாமி உங்களுக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கலாம் பாருங்கன்னு சொல்லி அந்த நகோமி மடியில கொடுத்தாங்க. ஐயோ, அவங்களுடைய உள்ளமெல்லாம் சந்தோஷப்பட்டது. அந்த கசந்த மாறாவை கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். கரங்களை தட்டி இன்றைக்கு கசந்த மாறா வாழ்க்கை வாழ்றீங்களா? உங்களுடைய கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுவார். நீ எதை இழந்தியோ அதை உனக்கு கர்த்தர் தருவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். என் அன்பு பிள்ளை, யார் நம்மளை விரல் நீட்டி பேசினாங்களோ அவங்க முன்னால கர்த்தர் நம்மளை கனப்படுத்தி உயர்த்துவார். கவலைப்படாதிருங்கள். கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுகிற ஒரு தேவன். ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? அந்த நகோமி அம்மா, இந்த ரூத்து போவாஸ் அவங்களுக்கு பிறந்த பிள்ளை அந்த சந்ததியில தான் கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்து தோன்றினார். எவ்வளவு பெரிய கிரேட் பாருங்க. அந்த நகோமி சந்ததியில இருந்துதான் இயேசு கிறிஸ்து தோன்றினார். இன்று என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்வு கசந்த மாறாவாய் இருக்கலாம். அந்த கசந்த மாறாவை இன்றைக்கு ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவார். கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி சொல்லுவீங்களா, என் வாழ்க்கை ஒரு கசந்த மாறா, இந்த கசந்த மாறாவை மாற்றுங்க ஆண்டவரே. என் வாழ்வு ஒரு ஏமாற்றம் உள்ள ஒரு வாழ்வு, என் வாழ்வு ஒரு தோல்வி உள்ள வாழ்வு, என் வாழ்வு ஒரு தரித்திரம் பிடிச்ச ஒரு வாழ்வு, என்னுடைய வாழ்வு ஒரு சாபம் நிறைந்த ஒரு வாழ்வு. ஆண்டவரே, மிகவும் கசந்த மாறாவை போல என் வாழ்க்கை இருக்கிறதப்பா, இந்த கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் இறங்கி வருவார், உங்களை தொடுவார். தெரிந்த ஒரு பாடலை பாடுவோமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கசந்த மாறாவை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. இந்த பாடலை படிக்கும் போதே உங்கள் கசந்த மாறா மதுரமாய் மாறும்.
தேங்க்யூலா. என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்குகையில், என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்குகையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிழ்பனையே, மகிழ்வித்த மகிழ்பனையே பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே, பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே, அலையலையா துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி, ஏமன் அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்ந்தையில், அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைக்கடல் நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே, பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே, என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில், என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்குகையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிழ்பனையே, மகிழ்வித்த மகிழ்பனையே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, பாடுவே பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்வில் இருக்கிற கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுவார். கடைசியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 41:3 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 41:3 வாசிக்கலாம். தேங்க்யூ லார்ட். படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வியாதியை மாற்றுவார், வியாதி படுக்கையை மாற்றுவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை வியாதி பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களோ, மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ஐயா எந்த டாக்டர்கிட்ட போனாலும் என்ன வியாதினையே கண்டுபிடிக்க முடியல என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வியாதி படுக்கையை நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாற்றுகிற தேவன், மாற்றுகிற தேவன். எசேக்கியா ராஜாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது,
2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தில் மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்தானா. எசேக்கியா ராஜாவுக்கு இருந்த வியாதி ராஜப்பல்லவை என்று சொல்றாங்க. ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு நோய் அப்படின்னு சொன்னா கேன்சர். கேன்சர் என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, ராஜப்பல்லவை. அந்த வியாதி வந்துட்டு நான் பழைக்கிறது அரிது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த கேன்சருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவருடைய கிருபையினால தப்பிச்சிடுறாங்க. ஆனால் நாளில் ராஜப்பல்லவை, கேன்சர் போன்ற வியாதிகளுக்கு மருந்தே கண்டுபிடிக்கவில்லை. ஆகினால் யார் ஒருவர் அப்படிப்பட்ட வியாதியில் பாதிக்கப்படுவார்களோ மரித்து போவார்கள். அப்படிப்பட்ட வியாதிதான் எசேக்கியா ராஜாவுக்கு இருந்தது. அவன் ராஜாவாய் இருந்தபடியினால் அவனுக்கு சிகிச்சை கொடுக்கிறதற்காக எண்ணற்ற மருத்துவர்கள் அரண்மனைக்கே வந்தார்கள். மிக பயங்கரமாய் அவருக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்தார்கள். எனினும் அவர்களால் ஒன்றுமே குணமாக்க முடியவில்லை. ஆகினால் மரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில், மருத்துவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரண்மனையில் படுத்த படுக்கையாக இருக்கிறார். அப்போதான் ஏசாயா தீர்க்கதரிசி வர்றார். ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரோ அது அப்படியே நடந்துரும். ஏசாயா தீர்க்கதரிசி இருக்கிற தீர்க்கதரிசியிலேயே ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற தீர்க்கதரிசி. அவர் சொன்னா அப்படி நடந்துரும். ஆகையினால் அவர் திடீரென்று உள்ளே வருகிறார். வந்த உடனே ஒரு நம்பிக்கை வருகிறது. தேவனுடைய ஊழியக்காரர் வரார், இப்ப எனக்காக பிரார்த்தனை செய்வார், எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வருகிறது. ஆனா எசேக்கியா ராஜா என்ன சொல்லுகிறார்? உன் வியாதி முத்தி போயிற்றப்பா, உனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. அடுத்த ராஜா யார் என்று இப்பமே நிர்ணயம் பண்ணிக்கொள். அடுத்த ராஜாவை உருவாக்கு. நீ சாக போகிறாய். உன் வியாதி முத்தி போயிற்று. படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற நீ சாக போகிறாய். எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. சாக கிடக்கிற ஒரு மனுஷன் போய், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் இந்த எசேக்கியா ராஜா ஒரு காரியம் செய்தார். நீங்க பைபிளை வாசித்து பாருங்க. தன் முகத்தை சுபர்புறமாய் திருப்பி கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை பார்த்தாம சொல்லுவான், நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லி. எந்த மனுஷனையும் பார்க்கல, தன் முகத்தை சுபர்புறமாய் திருப்பி கொண்டான். ஒருவேளை நானோ நீங்களோ அப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கும்போது நீ செத்து விடுவாய், நீ சாக போகிறாய் என்று சொன்னான். எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் இருந்தாலும், நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனாயா? நீ எல்லாம் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, கள்ள ஊழியக்காரன் அப்படின்னு கூட கோபத்தில் பேசிடுவோம். ஆனால் ஊழியக்காரனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேசலை எசேக்கியா ராஜா. உடனே ஒன்று செய்தாரு, என்னுடைய வியாதி படுக்கையை மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு. என்னை ராஜாவாய் வைத்து அழகு பார்த்த, என்னை உயர்த்தின, எனக்கு வாழ்வு கொடுத்த என் தெய்வம் என்னுடைய வாழ்வில் இருக்கிற வியாதியை குணமாக்க வல்லவர் என்பதை அறிந்து தன் முகத்தை சுபர்பரமாய் திருப்பி, இந்த பைபிள் சொல்லுகிறது, மிகவும் அல்லதான், மிகவும் அல்லதான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, மிகவும் அல்லதான். ஆண்டவரை நோக்கி கதறினான், ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும், என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். என் அன்பு தேவ பிள்ளையே, தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு பாதி மட்டும் போயிட்டார் ஏசாயா தீர்க்க தரிசி. இப்போ ஆண்டவர் சொல்றார், வா ஏசாயா, என் பிள்ளைகிட்ட போய் சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், 15 வருடத்தை உனக்கு கூட்டி கொடுக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதுதான். ஐயோ, நான் சொன்னது நிறைவேறாம போயிடக்கூடாது. அவன் செத்தாதான் என் தீர்க்க தரிசனத்துக்கு மதிப்பு, நான் சொன்னதுக்கு மதிப்பு. அவன் மறுபடி உயிர் பிழைச்சிட்டானா என்ன, அதெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி நினைக்கவே இல்லை. ஆண்டவருக்கு உடனே கீழ்ப்படிந்தார்.
நேர எந்த மனுஷன் வந்து நீ சாக போகிறான்னு சொன்னாரோ அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாருப்பா, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இதோ உன்னுடைய ஆயுசு காலத்தை 15 வருடத்தை நான் கூட்டி கொடுக்கிறேன், உன் படுக்கை முழுவதுமான வியாதியை மாற்றி போடுகிறேன். என் அன்பு தேவப்பிள்ளைக்கு நடந்த காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்தாரு எசேக்கியா ராஜாவுக்கு. இந்த 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு. அப்பந்தான் மனாசேன்னு சொல்லி ஒரு பையன் பிறந்தான். ஆமென் சொல்லுங்க. மனாசே பிறந்தான். அந்த எசேக்கியா ராஜா மரிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய மகனை அந்த இடத்துல வைத்து அழகு பார்த்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒருவேளை அந்த வியாதியில இறந்து போயிருந்தா சந்ததியற்றவனாய் போயிருக்கலாம். அடுத்த ராஜா யாருன்னே நிர்ணயம் பண்ணாம போயிருக்கலாம். ஆனால் மனாசாவை கொண்டு வந்து வச்சுட்டு என் அன்பு பிள்ளைக்கு 15 ஆண்டு காலங்கள் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனால் மட்டும்தான் முடியும் நம்முடைய வியாதியை குணமாக்க, பலவீனங்களை மாற்ற. இன்னைக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட நோயோடு வந்திருக்கிறீங்களா? கிட்னி சம்மந்தப்பட்ட நோயோடு கூட வந்திருக்கிறீங்களா? பிரதர், ஒரு விதமான சரீரத்தில் ஒரு அலர்ஜி இருக்கு பிரதர் சொல்றீங்களா? இன்னைக்கு ஏசப்பாவை நோக்கி பாருங்க. ஏசப்பாவை நோக்கி பாருங்க. அடிக்கடி எனக்குள்ள ஒரு தலைவலி வருது, ஒத்த தலைகுத்து, ஓ என்னால் தாங்கவே முடியல. இன்னைக்கு ஏசப்பாவை நோக்கி கதறி கதறி ஜெபிங்க. இந்த பைபிள் சொல்லுகிறது எசேக்கியா மிகவும் அழுதான். அழுதான் சொல்லல, நீங்க வேணா வாசித்து பாருங்க. மிகவும் அழுதான். இன்னைக்கு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு போங்க, கண்ணீர் விட்டுட்டு போங்க. 1995வது வருடத்தில் என் வாழ்வில் ஒரு கொடிய விபத்தை நான் சந்தித்தேன். சென்னையில் மவுண்ட் ரோடு என்று சொல்லக்கூடிய இடத்துல சுமார் 3 அடி உயரமுடைய மிதிமேடையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மினி லாரி ஒன்று பிரேக் ஃபெயிலியர் ஆகி என் மேலே வந்து மோதி விட்டது. அந்த கொடிய விபத்தில் என் தலையில் பலம் அடிபட்டு மூளையில் ரத்த நீர் கட்டியது, மேல்நாடை கீழ்நாடை பிணைக்கப்பட்டது, என் உடல் முழுவதும் மிக பயங்கரமாய் காயப்பட்டது. மருத்துவரால் கைவிடப்பட்டேன். இந்த உலகத்தில் வாழ்வதை விட சாவது மேல் என்று தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணம் கொண்டவனாக இருந்தேன். என்னுடைய சாட்சியை நான் நாளை இரவு கூட்டத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன். முழுமையான சாட்சியை. அந்த சூழ்நிலையில் சாக கடந்த எனக்கு என் ஆண்டவர் இயேசு அற்புதமான சுகத்தை கொடுத்தா. என் அன்பு என்னுடைய பிள்ளையே, பேசவே முடியாது என்று சொன்ன இந்த வாயை என் ஆண்டவர் திறந்து இன்னைக்கு பேசும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நான் எந்த டாக்டர்கிட்டையும் போகல. என் ஆண்டவர் இயேசு பரம வைத்தியர், பரம வைத்தியர். நானே உன் பரிகாரின்னு சொல்றாரு. அவர் தான் என்னை தொட்டு சுகமாக்கிறார். நடக்க முடியாத நொண்டியா இருந்தேங்க, நொண்டியா இருந்தேங்க. 2 கிளட்சி 3 வீல் சைக்கிள் சொல்லிட்டாங்க. என்னுடைய கால் அழுகி போயிட்டு 3 நாள் கழிச்சு முட்டுக்கீழே காலை கட் பண்ணி பிளாஸ்டிக் கால் வைக்கணும் சொல்லிட்டாங்க. இயேசு என்னை தேடி வந்தார். நான் இருந்த இடத்துக்கு என்ன தேடி வந்தா. என் சாட்சியை நான் நாளை இரவு கூட்டத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். உங்களுக்கு தெரிந்தவர்களை கூட நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. இயேசு எனக்கு செய்த அற்புதத்தை உங்களுக்கும் நிச்சயமாக செய்வார். என் அன்பு பிள்ளையே, நடக்க முடியாத நொண்டியாக இருந்தேன், பேச முடியாதபடி இருந்தேன். என் வாழ்வில் கர்த்தர் இரக்கம் செய்தா, என் பலவீனங்களை மாற்றினா, எனக்கு சுக வாழ்வை கொடுத்தா. என் அன்பு பிள்ளையை நல்ல திருமணம் வாழ்வை கொடுத்தா, 2 பிள்ளைகளை கொடுத்தா. ஆண்டவருடைய கிருபையினால கர்த்தருக்கு சித்தமான இடங்களுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. என்ன வாழ வைத்த தெய்வம் உங்களையும் வாழ வைப்பார். எனக்கு அற்புதம் செய்த இயேசு உங்களுக்கும் அற்புதம் செய்வார். இன்றைக்கு அவர் மாற்றுகிற தேவன். உங்கள் வியாதி பலவீனங்களை மாற்றுவார், வியாதி படுக்கையை மாற்றுவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். 2வது, நம்முடைய வனாந்தரத்தை செழிப்பாக மாற்றுவார். 3வது, கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுவார். அடுத்த காரியம், நம்முடைய வியாதி படுக்கையை அவர் மாற்றுவார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை துக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்களா? வனாந்தரத்தின் பாதையில் வந்திருக்கிறீங்களா? கசந்த மாறாவின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறீங்களா? இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? வியாதி பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களா? மாறும் பிரியமானவர்களே, மாறும். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்பீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு. அவரால் மட்டும்தான் முடியும், அவரால் மட்டும்தான் முடியும். டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க.
அதான் இயேசுவை நோக்கி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே இந்த குறிப்பிட்ட மாற்றத்துக்காக நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? வாயை திறந்து கேட்பீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்ல சொன்ன வார்த்தையை நான் சொல்லி இருக்கிறேன். மாறும் பிரியமானவர்களே, மாறும் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை, என் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுங்க, என் வனாந்தரத்தை செழிப்பா மாற்றுங்க, என் கசந்த மாறாவின் வாழ்வை மாற்றி போடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த வியாதி பலவீனத்தை நீங்க மாற்றுங்கன்னு சொல்லுங்க, மாற்றுங்க சொல்லுங்க. இன்றைக்கு தேவ வல்லமை உங்களை தொடப்போகிறது. Receive the power. கர்த்தருடைய வல்லமை கல்வாரி சிலுவையில் இருந்து இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைங்க அற்புதத்தை காண்பாங்க, விடுதலையை காண்பாங்க, நன்மையை காண்பாங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் கரங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய வனாந்தரத்தை மாற்றும் ஆண்டவரே, என் கசந்த மாறாவை மாற்றும் ஆண்டவரே. சொல்லுங்க, என் வியாதி பலவீனத்தை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. இயேசுவின் வல்லமை இறங்குகிறது சகோதரா, சகோதரி. இயேசுவின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. God's power is coming upon you. Receive. பெற்றுக்கொள்றீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya, ஹalleluya. ஆகும், தேவனால் ஆகும், மாறும், தேவனால் மாறும். இன்னைக்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவரால் மாறாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசுவை நோக்கி கதறுங்கள், சிலுவையை நோக்கி கதறுங்கள். ஒரே ஒரு சொட்டு கண்ணீரை இந்த இடத்துல, ஓ தேவனுடைய பாத படியில, தேவ சமூகத்துல வடிச்சிட்டு போங்க. ஆண்டவர் பலன் கொடுப்பா, பதில் கொடுப்பா. இந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரி, இயேசுவின் கரங்களை தொடுகிறது, இயேசுவின் கரங்களை தொடுகிறது. ஐயோ, உடைய கண்ணீரை தேவன் தன்னுடைய துருத்தியில் வைத்திருக்கிறார். அதற்குரிய பலன் இறங்கி வருகிறது, அதற்குரிய பலன் இறங்கி வருகிறது. நீ வெட்கப்பட்டு போவதில்லை மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ குறுகி போவதில்லை. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது, மாறுகிறது. ஹalleluya, ஹalleluya. என்னென்ன காரியத்தில் துக்கத்தோடு வந்தீர்களோ அந்த காரியத்தை கர்த்தருக்கு முன்பதாய் அறிக்கையிடுங்கள். ஐயோ, என் கணவரை இரட்சியும், குடிகார கணவனை இரட்சியும். ஐயோ, கீழ்ப்படியாத என் அன்பு மகனை மகளை இரட்சியும். சொல்லுங்க, சொல்லுங்க. என் பிள்ளையினால எனக்கு நிம்மதியே இல்லை, என் பிள்ளையினால தான் எனக்கு துக்கமே, என் கணவரால தான் துக்கமே. இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி கதறுங்கள். ஐயோ, என் வாழ்விலே வந்திருக்கிற இந்த இழப்பின் நிமித்தமாய், தோல்வியின் நிமித்தமாய், இந்த பிரச்சனையின் நிமித்தமாய் நான் துக்கத்தோடு இருக்கிறேன், துக்கத்தோடு இருக்கிறேன். ஐயோ, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே, எனக்கு இந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதம் இல்லையே. வாயை திறவுங்கள், வாயை திறவுங்கள். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. Thank you wonderful Jesus, thank you wonderful Jesus. இயேசுவின் வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, துதிக்க துதிக்க, உங்க வாயை விரிவாய் திறக்க திறக்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது, உங்கள் வனாந்தரம் செழிப்பாய் மாறுகிறது, கசந்த மாறா மதுரமாய் மாறுகிறது. ஓ, வியாதி பலவீனம் இப்பொழுது விலகுகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, தேவாதி தேவனுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமை இறங்கி வருகிறது. அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். ஏசப்பானி கூப்பிடுங்க, அப்பானி கூப்பிடுங்க. இன்றைக்கு தேவ வல்லமை உங்களை தொடுகிறது. என் அன்பு அம்மா, இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது. உங்களுடைய வியாதி பலவீனங்கள் மறைகிறது. Be healed, be healed. உங்களால எழுந்திருக்க கூட முடியலையா? இப்ப நீங்க செக் பண்ணி பாருங்க. இயேசு உங்களை தொட்டு
சுகமாக்கி இருக்கிறார். தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. வள்ளிகள் மறைந்திருக்கிறது, வள்ளிகள் மறைந்திருக்கிறது. கட்டிகளோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? அந்த கட்டி மேல உங்க கையை வச்சு ஜெபிங்க. ஏசப்பா சுகம் தருவா, ஏசப்பா சுகம் தருவா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சுகமாக்குகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்முடைய நோயெல்லாம் சிலுவையிலே சுமந்து கொண்டா, சிலுவையிலே சுமந்து கொண்டா. நாம சுமக்க தேவையில்லை. அம்மா ஐயா, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இப்பொழுது அந்த பலவீனம் உங்களை விட்டு விலகுகிறது. ஒரு இருள் உங்களை விட்டு விலகுகிறது. ஒரு வெளிச்சம் உங்க மேல உதிக்கிறது. பலவீனத்தின் ஆவி, பொல்லாத பிசாசின் மாந்திரிக வல்லமை, பிசாசின் செய்வனை கட்டுகள் இப்பொழுது இப்பொழுது விலகுகிறது, விலகுகிறது. உங்க சரீரத்தை விட்டு விலகுகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி be healed. நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. வயது வித்தியாசம் இல்லாமல் தேவன் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். என்னென்ன வேணுமோ கேளுங்கள், வாயை திறந்து கேளுங்கள். இது ஆசீர்வதிக்கிற ஒரு வேலை, தேவன் நமக்கு நன்மை செய்கிற வேலை. ஓ, பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya, ஹalleluya. உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். ஓ, தேவனுடைய அக்கினிமயமான ஒரு வல்லமை, ஓ, ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், நுகத்தை முறிக்கிற ஒரு வல்லமை என் அன்பு மகளே உன் மேல இறங்குகிறது, உன் மேல இறங்குகிறது. பெற்றுக்கொள் இப்பொழுது, பெற்றுக்கொள் இப்பொழுது. ஷபாபாபாபாபாபா ரிகபலபலபதிரபலபலபா. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. ஹalleluya, ஹalleluya. கசந்த மாறா, கசந்த மாறா. இனி இந்த உலகத்தில் வாழ்ந்து என்னத்துக்கு, இனி இந்த உலகத்தில் வாழ்ந்து என்னத்துக்கு என்று கண்ணீர் வடிக்கிற என் அன்பு மகளே, ஒரு தகப்பன் உன் அருகிலே வந்திருக்கிறார். இயேசு அவர் பெயர். உன் அருகில் வந்திருக்கிறார். உனக்கு ஒரு வாழ்வு கொடுக்கிறார், வாழ்வு கொடுக்கிறார். தேவனுடைய மகிமை அலாதியா இறங்கி கொண்டிருக்கிறது, மகிமையா இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவிலே நிரம்பி ஜெபியுங்கள், அந்நிய பாஷைகளை பேசி ஜெபியுங்கள், பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுங்கள். ஓ, அக்னிமயமான ஒரு வல்லமை, உண்மையாகவே தேவனுடைய அக்னிமயமான ஒரு வல்லமை உங்களை தொடுகிறதை காண்கிறேன், உங்களை தொடுகிறதை காண்கிறேன். Be healed, be healed. Touch, touch. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பல வருட காலமாய் இருக்கிற, பல வருட காலமாய் இருக்கிற வியாதி பலவீனம் உங்களை விட்டு விலகுகிறது, வியாதி பலவீனம் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அடிக்கடி வருகிற ஒரு சோர்வின் ஆவி, அது ஒரு ஆவி, அது இப்பொழுது விலகுகிறது, அப்ப இப்பொழுது விலகுகிறது. ஓ, receive. Thank you, thank you, thank you. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹalleluya. Thank you, thank you, thank you அப்பா, thank you அப்பா. உங்க பிள்ளைகளை நீங்க தொடுகிறதற்காக நன்றி. உங்களுடைய வல்லமையினால் பிள்ளைகளை தொடுகிறதற்காக நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொருவர் மீதும், வயது வித்தியாசம் இல்லாமல் ஒவ்வொருவர் மீதும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரி மீது தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. Touch in the name of Jesus. Thank you, thank you, thank you Holy Spirit, thank you Holy Spirit. விடுதலையோடு கூட கர்த்தரை துதியுங்கள், விடுதலையோடு கூட கர்த்தரை துதியுங்கள். உங்களுடைய வலிகளை பரிசோதித்து பாருங்கள். உங்களுடைய கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. பொல்லாத பிசாசு கட்டி வைத்த கட்டுகள் இன்னைக்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னென்ன காரியத்துல கண்ணீரோடு வந்தீங்களோ அந்த கண்ணீரை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கவலையோடு வந்தீங்களோ அந்த கவலையை மாற்றி இருக்கிறார். நிந்தையோடு வந்தீங்களோ அந்த நிந்தையை மாற்றி இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.